ஆதாம் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம பிறக்கும் போதே பாவியாகிறோம். பாவியாகின நிமித்தம் என்ன ஆகுது? பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. அது நிமித்தம் மரணமும் நமக்குள்ளே வருதுங்க. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் நம்மளை விட்டு நீங்கிடுதுங்க. ஏன்னா நம்ம ஆதாமுக்கு பிறந்தோம், ஆதாமோட வம்சத்தில் வந்தோன்ற ஒரே ஒரு ரீசனுக்கு தாங்க. ஆனால் நீங்கள் பாருங்களேன், கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக மாறுகிறோமாங்க. கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக மாறும்போது என்ன தெரியுங்களா நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முதல்ல நம்ம நீதிமான் ஆகிறோமாங்க. கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நாம் நீதிமான் ஆகிறோம். நாம் நீதிமான் ஆகும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறாராங்க. அவர் என்ன செய்கிறாரா, நமக்கு அதே போல அதிகாரத்தை கொடுக்குறாராங்க. நமக்கு எப்படி ஆதாம் அதிகாரத்தை இழந்தானோ அதே போல் நாம் இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் நமக்குள்ள ஜீவன் உண்டாகுதாங்க. அந்த ஜீவன் என்ன ஆகுதான், நம்மளை ஆளுகை செய்ய வைக்குதாங்க. அப்போ இந்த பூமியில் எங்கும் நமக்குள்ளும் எங்கெங்க மரணம் கிரியை செய்தோ அதை நமக்குள் இருக்க ஜீவன் மூலமாக அதை நம்ம விரட்டலாமாங்க. எப்படின்னா அதிகாரத்தின் மூலமாக. இதை கிறிஸ்து நமக்காக கொடுத்திருக்காராங்க. எனவே இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா ரோமர் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த வசனங்கள் கூட பார்த்தீங்கன்னா தெரியும். அவர்கள் ஜீவனை பெற்று ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த வசனத்தின்படி நீங்க ஆளுனா உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தாரோட வாழ்க்கை, அந்த பூமியை எல்லாவற்றையும் நீங்க ரீஃபார்ம் பண்ணலாங்க. எப்படின்னா நீங்க ஆளுகை செய்யும் போதுங்க, எப்படி ஆதாம் அதான் முந்தின ஆதாம் எப்படி ஆளுகை செய்து கிறிஸ்து தேவ சாயலா உண்டாக்கப்பட்டு இந்த பூமியை ஆளுகை செய்தானோ அதே போல இன்றைக்கும் நம்ம ஆளுகை செய்யும்படியா இயேசுவை விசுவாசிப்போங்க, நீதிமானாய் மாற்றப்படுவோங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.